ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நம்மளோட கிரவுண்ட் கார்டனில் கொஞ்சம் செரீஸ் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பிளாக் சூரினாம் செரி. இது இன்னும் நல்லா பிளான்ட் வளர்ந்துட்டே போகுது. இன்னும் அது பூ வைக்கலை. இது சைட்லலாம் கட் பண்ணி விடணும் நம்ம. அப்போ தான் ஒரு சிங்கிள் ஸ்டெம்மோட நல்லா வளரும். இப்போ நல்லா மழை பெஞ்சோடனே நல்லா துளிர்லாம் நிறைய வந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் இன்னும் நல்லா வளரணும். இது வந்து மணிலா டென்னிஸ் பால் செரி. இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். இதில் நான் சைட் ஸ்டெம்மெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டுட்டேன், ப்ரூன் பண்ணிட்டேன். இதில் வந்து என்ன வந்திருக்கு, இப்போ ஒரு ரெண்டு மூணு மொக்கு வந்திருக்கு. இது வந்து சிடார்பை செரி. இதில் நிறைய ஃப்ரூட்லாம் வந்திருக்கு. ஆனால் அந்தளவுக்கு இது வந்து டேஸ்ட் இல்லை. இந்த சிடார்பை செரி டேஸ்ட்டு இல்லை. ஆனால் நல்லா நிறைய பூ வச்சுருக்கு. இப்பயும் பாருங்கள், நிறைய பூ வச்சுருக்கு. இனிமே தான் அது ஃப்ரூட்டிங் ஸ்டேஜுக்கு வரும். ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது அந்த ஃப்ரூட்ஸ்லாம். இது வந்து பார்படோஸ் செரி, வெஸ்ட் இண்டியன் செரின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரே ஒரு ஃப்ரூட். நிறைய பூ வைக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு 2-3 ஃப்ரூட்டு தான் வைக்கும். இது விட்டமின் சி கண்டென்ட் இதில் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. நெல்லிக்காய் மாதிரி இதுவும். இந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுங்க, பசங்கள்லாம். இது ஒரு 2-3 பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன் நான். இங்கே ஃப்ரண்ட் சைடு, பேக்கில் ஒன்று, அதுக்கப்புறம் அந்த தொட்டியில் ஒன்று வச்சுருக்கேன். ஒரு 3 பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ரெட் சூரினாம் செரி. ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் சூரினாம் செரி பார்த்தோமா, இது ரெட் சூரினாம் செரி. நெல்லிக்காய் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்கங்க. இது நல்லா காய்ச்சாதாங்க தெரியும். பிளான்ட்ஸ் நல்லா வளருது. இது ரொம்ப சின்ன செடி வளருது. ஆனால் இருந்தாலும் இனிமே தான் தெரியும். ஓகே, தேங்க்யூ.